இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டடா நெறைய சர்ப்ரைஸ். நேத்திக்கு என்னோட பர்த்டே. ஸோ செலிப்ரேஷன் எதுவும் வேண்டாம். மார்னிங் சர்ச் மட்டும் போயிட்டு வரலான்னு கிளம்பி சர்ச்சும் போயிட்டு வந்துட்டேன். வந்தப்புறம் தான் எனக்கு நெறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. எனக்கே தெரியாம என்னோட பர்த்டேக்கு என்னையே கேக் பண்ண வச்சுட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றா. ஒன் டே முன்னாடி எனக்கு கால் பண்ணி என்னோட ஆஃபீஸ்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ எனக்கு மார்னிங் வந்து கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. என்ன ஃப்ளேவர்னு மட்டும் சொல்லியிருந்தா. பட் மாடல் எதுவுமே சொல்லல. நான் மாடல்லாம் கேட்டேன். அதுக்கு சொன்னா நான் ஆஃபீஸ்ல கேட்டு சொல்றேன். நீ கேக்க மட்டும் பண்ணி வை அப்படின்னு. நானும் ஐசிங் மட்டும் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணேன். அவ சொன்ன டைம் ஆயிருந்து. நான் சர்ச்லேருந்து வந்து கால் பண்ணேன். இந்த மாதிரி டைம் ஆச்சு. நான் வந்து என்ன மாடல் வைக்கணும், என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கேக் வாங்க தான் வந்துட்டு இருக்கேன், வந்து சொல்லியேன் அப்படின்னு சொன்னா. உடனே எனக்கு டவுட் ஆச்சு, இது எனக்கா தான் இருக்கும் அப்படின்னு. உடனே நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணேன். அப்போ ஒரு பொண்ணு சொன்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க்ல இருக்கேன் மக்கா, டியூட்டி அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்திக்கு பண்ணும்போது சொன்னா, அவளுக்கு மேரேஜ் வர போகுதா, ஸோ அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் பார்த்தா கேக் ஆர்டர் பண்ண பொண்ணு மட்டும் வந்திருந்தா. வந்து சொன்னா, நான் சொல்றதை எழுதி கேக்கை ஃபாஸ்டா பேக் பண்ணு அப்படின்னு. நானும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கேக் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தா என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு கேப், அப்புறம் கேண்டில், ஸ்னோ ஸ்ப்ரே எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு விஷ் பண்றதுக்காக அண்ணாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்பா மட்டும் வெளியே போயிருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. கேக்கு, சாக்லேட், அப்புறம் ரிங் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ரொம்பவே ஸ்பெஷலும் கூட. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா நாங்க எல்லாருமே கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னாவே படிச்சவங்க. அப்புறம் எல்லாருமே கேக் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மாத்திருவிழா சர்ச்சில் 10வது திருவிழா. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பொண்ணுக்கு மட்டும் வர முடியல, அவளுக்கு மேரேஜ்னால. ஸோ கொஞ்சம் ஒர்க்கு அவள் பிஸி ஆயிட்டா. அதனால அவளை மட்டும் விட்டுட்டு நாங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிலா வந்திருந்தா, என்னோட அண்ணி பொண்ணு. எனக்கு வந்து பர்த்டேக்கு ஒரு கிளிப் வாங்கிட்டு வந்திருந்தா. அப்புறம் ஒன் டே முன்னாடியே அப்பா வந்து எனக்கு saree எடுத்து கொடுத்துருந்தாங்க, என்னோட ஃபேவரட் பிங்க் கலர்ல. அதுக்கப்புறம் அம்மாவும் எனக்கு ஒரு கியூட்டா ஒரு பேக் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருந்தா, எனக்கு கியூட்டா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்க ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பிட்டோம். மாத்திரவள் சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். இன்னைக்கு அங்க லாஸ்ட் டே. நாங்க போகும்போது சர்ச்சுக்குள்ள மாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. நல்ல கூட்டமா இருந்துச்சு. நாங்க உள்ள போகல. வெளியே மட்டும் கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கடைக்கெல்லாம் போனா எல்லாமே வாங்கணும் அப்படின்னு தோணும். ஆனா இப்போ எல்லாம் பார்க்க மட்டும்தான் தோணுது. எதுவுமே வாங்கணும் அப்படின்னு தோணல. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டா. எல்லாரும் சேர்ந்து செடி வாங்க போலான்னு செடி கடையை தேடி போயிட்டு இருந்தோம். வழியில நிறைய டாய்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்தோம், ரசிச்சோம், ரேட் கேட்டோம். அப்புறம் மறுபடியும் அப்படியே நடக்க தொடங்கிட்டோம். நடந்து நடந்து கடைசி வரைக்கும் செடி கடையை நாங்க பார்க்கவே இல்லை. கேம் எல்லாம் இருக்கிற பிளேஸ் வரைக்கும் போயிட்டோம். அங்க கேம்ல யாருமே இல்லை. ஈவினிங் டைம் தான் கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பெரிய ராட்ல என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஏறணும்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்க 2 பேர் வேண்டாம்னு சொன்னால பாவம் கடைசி வரைக்கும் அவள் ஏறவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பயம். அப்புறம் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். என்னோட டேவும் ரொம்பவே ஸ்பெஷலா முடிஞ்சுது.